விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக சுக்கிரன் கேதுவுடன் இணைவதன் காரணமாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் கேதுவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் பெண்கள் தொடர்பான விஷயம் உட்பட 10 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவை 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றால் வராகி அம்மனின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்க. வராகி அம்மனின் அருள் எவ்வளவு பேருக்கு கிடைக்க போகிறது, வராகி அம்மன் எவ்வளவு பேருக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோவுக்கு வரும் லைக்கை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். நாம் மட்டுமல்ல, நாம் அனைவருமே இந்த வீடியோவிற்கு வரும் லைக்கை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். தற்போது மிக வலுவாக பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் வலம் வந்த சுக்கிரன் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயமாக தொழில் ரீதியான திருப்திகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு முயற்சி அனுகூலமாக அமையும். தொழில் ரீதியாக அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட ஏராளமான வாய்ப்புகள் கிடைப்பதோடு பெற்றோரின் ஆதரவு, குடும்பத்தில் நிம்மதி போன்ற அனைத்தும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அத்தனைக்கும் ஆசைப்படு அத்தனையையும் அனுபவி என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். சுகபோக வாழ்க்கையும் மனித வாழ்வில் அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அத்தனைக்கும் ஆசைப்படாதே, இந்த உலக ஆசைகள் அனைத்தும் மாயை என்று சொல்லக்கூடிய கேதுவுடன் இணைந்திருக்கிறாருங்க. கேது அத்தனையையும் வெறுத்து இறைவனின் மீது பற்றிக்கொள், இறை நம்பிக்கையை வளர்த்துக்கொள், அது உன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவுடன் இணைந்திருக்கிறார். கேது 85% மேல் கடந்த சூழ்நிலையில் அவர் பலமிழந்த அமைப்பில் தான் விளம்புகிறார். சுக்கிரன் அதீத பலத்துடன் நுழைந்திருப்பதால் அனைத்து காரியங்களிலும் சுக்கிரனின் ஆதிக்கம் தான் நிறைவாக கிடைக்க போகிறது. அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அத்தனையையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சுக்கிரனின் அருளால் கிடைக்க போகிறது. என்ன 10 நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதில் முதலாவதாக பார்க்கப்படுவது சுக்கிரன் அழகின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அழகின் தேவன், அழகின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் அழகு மேம்படும் வேலையாக பார்க்கப்படுகிறது. உங்களது அழகில் அதிக கவனம் செலுத்துவதோடு புறத்தோற்றம் நிச்சயமாக ஒளிவு பெறக்கூடியவையாக அமைவதோடு கவர்ச்சி உங்களுக்கு இந்த தருணத்தில் அதிகரிக்க போகிறது. கவர்ச்சி என்றவுடன் ஆபாசம் என்று விருச்சிக ராசிக்காரர்கள் முடிவு செய்துவிட வேண்டாம். கவர்ச்சி என்பது மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் என்றுதான் பொருள்படும். கவர்ச்சி என்றவுடன் உடனே ஆபாசத்தை எண்ணி குழப்பமடைய வேண்டாம். கவர்ச்சி என்பது உங்களுடைய நடிப்பு திறன் காரணமாக உங்களை பிடித்திருக்கலாம், அல்லது உங்களுடைய உயர்ந்த லட்சியம் நோக்கத்தின் காரணமாக மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் பெற்றிருக்கலாம். உங்களுடைய திறன் அல்லது செயல்பாடுகள் மற்றவர்களை கவர்ந்திழுக்கலாம். இதன் காரணமாக மற்றவர்கள் உங்களை பிடித்து கொண்டிருக்கலாம். உயர்ந்த லட்சியம், உயர்ந்த நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் யூகங்களும் மற்றவர்களை கவர்ந்திழுக்கலாம். இதன் காரணமாக பலர் உங்களை பின்தொடர்வதற்கான யோகம் கிடைக்கிறது. எனவே உங்களுடைய அழகும் கவர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கிரனின் அருளால் மேம்படக்கூடிய சந்தர்ப்பமும் அதனால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது. இரண்டாவதாக பார்க்கப்படுவது நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுடைய உண்மையான அன்பு வெற்றி பெறும். காதலை சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதை வெளிப்படுத்தலாம். உங்களுடைய காதல் திருமணம் வரை உறுதியாகவே கைகூடும் என்பதை சுக்கிரன் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறார். உறுதியாகவே காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய
சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே இனிமை தரக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இந்த தருணத்தில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணத்தை தாண்டிய தகாத உறவுகளில் இருக்கக்கூடிய காதல் ஆசையும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. நல்ல காதல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அவையும் இந்த தருணத்தில் விருச்சகன் சுகஸ்தானத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அத்தனைக்கும் கடிவாளமிடக்கூடிய கேது அங்கு இருப்பதால் இந்த தவறான சிந்தனைகளும் தவறான சில விஷயங்களும் கடிவாளம் இடப்படுவதால் சில நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. எனவே குடும்பம் காதல் வாழ்க்கை போன்றவற்றில் மகிழ்ச்சி நிறைவாக உண்டு. மூன்றாவதாக செல்வ செழிப்பும் ஆடம்பரமும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் தற்போது நீங்கள் இருக்கும் செல்வ நிலையை விட சிறு முன்னேற்றமாவது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அருளால் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர் தொழில் ஸ்தானத்தில் விளம்பருவதால் நிச்சயமாக தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைப்பதால் செல்வ செழிப்பு உறுதியாகவே உயரும். நான்காவதாக ஆடம்பர வணிகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக அபரிவிதமான நன்மையை கொடுக்கும். லிமிடெட் எடிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் குறைந்த தயாரிப்புகளை மேற்கொண்டு அதிக லாபத்தை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான அமோகமான நன்மை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஆடம்பர பொருட்களை லிமிடெட் எடிஷனை வாங்க முயற்சி செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். எனவே ஆடம்பர வணிகம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஐந்தாவதாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறையை பெரும்பாலும் தனது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார். எனவே விருச்சக ராசிக்காரர்கள் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட கலைத்துறையில் உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உறுதியாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சரியாக இந்த நேரத்தை பொழுதுபோக்கி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கும் நேரமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஐந்தாவது விஷயமாக ஆறாவது விஷயமாக அரசியல் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அரசியல் துறையில் சனி செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளுக்கு இணையாக தனது ஆதிக்கத்தை மிகப்பெரிய அளவில் செலுத்துகிறாருங்க. எனவே மக்கள் நலம் கார்ந்து சமூக முன்னேற்றத்திற்காக நீங்கள் முன்னெடுக்கும் போது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் விரும்பியதை விட மிக பெரிய அளவில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அமோகமான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியதை விட இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏழாவதாக நீங்கள் விரும்பிய சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் உட்பட பல விஷயங்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் விரும்பிய கார் உள்ளிட்டவற்றை வாங்கி சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரன் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட முயற்சிகளிலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அமோகமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனிமையாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடும். ஏனென்றால் எட்டாவதாக இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் இனிமை தரக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை நிச்சயம் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கைகூட போகிறது. கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியும் இனிமையும் அடுத்தடுத்து நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். ஒன்பதாவதாக உங்களது படைப்பாற்றல் மேம்படும். கற்பனையின் அதிபதி
அதிபதியாக பார்க்கப்படுகிறார். கற்பனை வளத்தை இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுப்பதால் உங்களுடைய படைப்பாற்றல் எந்த துறை ரீதியாக இருந்தாலும் அந்த துறை ரீதியாக பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். ஆராய்ச்சி துறை உள்ளிட்ட பல துறைகளில் இந்த தருணத்தில் புதிய யோசனையும் புதிய வடிவமைப்பும் புதிய திட்டமும் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது. 10வது மிக முக்கியமான விஷயம், பெண்கள் தொடர்பான விஷயங்களில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கும் சுக்கிரன் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். எனவே பெண்கள் தொடர்பான பிரச்சனையில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. பெண்மணிகளுக்கு அனைத்திலும் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்க போகிறது. பெண்மணிகள் பிரச்சனை என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் விலகி பெண்மணிகளுக்கு இனிமை கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெண்மணிகளின் அழகு மேம்படும். பெண்மணிகளின் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் யுக்தி மேம்பட்டு சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். பெண்மணிகள் அனைத்தையும் அமோகமான வளர்ச்சி நிறைந்தவையாக இந்த தருணத்தில் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பெண்மணிகள் நிர்வகிக்கும் குடும்பம், தொழில் உள்ளிட்டவற்றில் அமோகமான வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேலையை உறுதியாகவே சுக்கிரனின் நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.